மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் சக்கரபாணி. இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கரிப்பூர் கிராம ஆவூர் பண்ணையைச் சேர்ந்தவராவார். இவர் வேளாண்மை துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் சுயமாக தொழில் புரிய வேண்டும் என்ற நோக்கோடு திருவண்ணாமலை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து அதில் பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, மீன்குட்டை பராமரிப்பு மற்றும் தனது பூர்வீகமான நிலத்தில் நெல் சாகுபடி செய்தும் தென்னந்தோப்பில் தென்னையோடு ஊடுபயிராக தீவனப்புல் மற்றும் வாழை இணை சாகுபடி செய்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு யூனிட்டினுடைய வேஸ்ட் இன்னொன்றுக்கு வந்து இன்புட்ஸு, அதாவது உபயோகரமான ஒரு இடுபொருளாக தேவைப்படுங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணை சிஸ்டத்தில் ஆடு ஆரம்பிச்சிருக்குங்க. இது மேய்ச்சல் கிடையாதுங்க. இந்த ஆடு பரணையில் இருக்கும்பொழுது அது வந்து சுகாதார முறையில் வளருதுங்க. அதனுடைய வேஸ்ட்டு, அதாவது யூரின் சாணம்லாம் கீழே விழுறதில் நாட்டுக்கோழிக்குன்னு எந்த தீவனமும் கிடையாதுங்க. அது இந்த வர வேஸ்ட்டு, ஆட்டினுடைய வேஸ்ட்டில் வர புழு பூச்சி உற்பத்தி ஆகிறத சாப்பிட்டு அது வளருதுங்க. அதுக்கான தேவையான எக்ஸ்ட்ரா தீனின்றது கோழிக்காக எதுவுமே போடலைங்க. இதே சிஸ்டத்தில் இந்த ஆடு கழிக்கிற தீவனம் பசுந்தீவனம் போடும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கிட்டு இருக்கணுங்க. கொஞ்சம் மீந்துடுதுன்னா வேஸ்ட் ஆகிடும். அந்த வேஸ்ட்டு தீவனம் பச்சை புல்லோ வேறு எதுன்னு போட்டாலும் வேஸ்ட் அப்படின்றத அப்படியே எடுத்து மாட்டுக்கு போட்டுடுறோம். இந்த மாட்டினுடைய வேஸ்ட்டு, அதாவது கோமியம், சாணம், இதை வந்து இந்த வேஸ்ட்டு வந்து நிலத்துக்கும் அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா மீன் குட்டைக்கு அனுப்பிச்சிட்றோங்க. மீன் பக்கத்துலேயே வந்து பண்ணைக்குட்டை வெட்டியிருக்குங்க. அந்த பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ந்துருக்கு, மீன் விட்டுருக்கு, கெண்டராகம் விட்டுருக்குங்க, விராலும் விட்டுருக்கு. கண்டையை விட விரால் வந்து சின்னதாக இருக்கிறதால ரெண்டையும் கலந்து விடலான்னு சொல்லி இந்த பயிற்சியில் சொன்னாங்க. அதனால் ரெண்டுமே விட்டு இருக்குங்க. மீன் குட்டைக்கு அதிகமாக இருக்கிறது போதுமான அளவு இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு சாண தொட்டி ஒன்று, சிமெண்ட் தொட்டி கட்டியிருக்கு. அந்த தொட்டியில் இந்த சாணம் கோமியத்தை திருப்பி விட்டுட்டு பாசன தண்ணி பாழும்போது வெஞ்சுரி சிஸ்டத்தில் அதை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு நேரடியாக வந்து விளைநிலத்துக்கு போயிடும். ரெண்டாவது ஆட்டுக்கும் அதே மாதிரி, ஆட்டு குட்டிங்களை உதாரணத்துக்கு ஒரு 100 ஆடு வச்சுருந்தோம்னா வருஷத்துக்கு வந்து 100 குட்டி விற்கலாம். அதாவது மீன் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, அதிகமாக வந்து விற்கணும்னா 150 குட்டி அளவு கூட விற்கலாங்க. குறைஞ்ச அளவில் பார்த்தோம்னா 100 குட்டி குறையாமல் விற்கலாம். ஒரு குட்டி 3000 ரூபான்னா கூட 100 குட்டி வந்து அதனுடைய விலை வந்து 3 லட்சம் ரூபா. 100 ஆடு கொட்டில் முறையில் வச்சுருந்தோம்னா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபா குறையாமல் எடுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒருங்கிணைந்த பண்ணைன்னு வச்சுருக்கிறதால ஃபஸ்ட்டில் வந்து பண்ணை கொட்டை வச்சுதுங்க. அந்த பண்ணையில் மீனுக்கு ஆகாரம் தேவைன்னு மாடு வச்சுருந்தேங்க. மாட்டு கூடவே வந்து நமக்கு பொருளாதாரம் நல்லா வரணுன்றதுக்காக ஆடு, கோழி இதெல்லாம் வச்சுருக்கு. நம்ம சாப்பாட்டுக்கு வேணுன்றதால நெற்பயிரும் வந்து ஒரு 1.5 ஏக்கராவில் நெல்லும் வச்சுருக்குங்க. தோப்பு, தென்னந்தோப்பு வச்சு அந்த தென்னையில் வந்து ஊடுபயிராக வந்து தீவன புல் போட்டிருக்குங்க. இப்போது கொஞ்சம் வாழையும் ஒரு 4 ஏக்கராவில் ஊடுபயிராக வந்து வாழையும் நட்டு இருக்குங்க. ஆக இந்த ஒருங்கிணைந்த முறையில் செய்தோம்னா விவசாயத்துக்கு எந்த விதமான நஷ்டமும் வராதுங்க. மாத்தி யோசிச்சேங்க. மரம் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஏ சண்முகம். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா குளமங்கலம் கிராம விவசாயி. புதுக்கோட்டை மாவட்ட மரம் வளர்ப்போர் நல சங்கத்தின் தலைவராவார். சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் நோக்கோடும் மரம் வளர்ப்பில் தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக சந்தனம், செஞ்சந்தனம், மகாகனி, தேக்கு, வேங்கை என சுமார் 180 வகையான மரங்களை தனது நிலத்தில் வளர்த்தும் இதற்கான தொழில்நுட்பங்களை புதுக்கோட்டை வனத்துறையின் மூலம் பெற்று அவர்களின் வழிகாட்டுதலோடு சீரிய முறையில் மரங்களை வளர்த்தும்
மற்ற விவசாயிகளுக்கு மரம் வளர்ப்பின் நன்மைகளை எடுத்து கூறியும் மரம் வளர்ப்பின் மூலம் சுற்றுச்சூழலுக்கான விருதினை பெற்ற இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, காடு வளர்க்குறத புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனத்துறை கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதியே மாற்றத்தின் வித்தகர்கள்னு பேப்பரில் போட்டிருக்கிறாப்புல. ஏன்னா ஏன் சந்தனத்தை செஞ்சந்தனம் இதெல்லாம் கொஞ்சம் பிரியமாக செய்கிறேன்னு சொன்னால், வறட்சியை தாங்குது. ஆடு மாடு சந்தனம் ஆடு மாடு திங்கிறதில்லை. அது ரொம்ப நல்ல மரம். அதனால தான் இப்போ 1000 மரம் அன்றைக்கி. இப்போ அந்த மரம் வகுடால வச்சது. இது மாதிரி யாரும் வந்தது பூரா அன்றைக்கி வந்துட்டீங்களா ஒரு 5 கன்று வச்சுருவீங்க. அது உங்கள் நினைவாக வளரும். இப்படித்தான் நான் மரம் வளர்க்குறேன். மரத்தில் சாதி வளர்க்கணும் அப்படின்ட்டு பல வகையான மரம் வச்சேன். பல வகையான மரம்னா 180 190 ரகத்துக்கிட்டே இருக்குது. தேக்கு மட்டும் இல்லை, தேக்கு, சந்தனம், செஞ்சந்தனம், ரோஸ்வுட்டு, மகோகனி, இது மாதிரி பல வகையான மரம் வளர்க்குறதுனால, அதாவது மரம் வளர்க்கணும். மரத்தை எப்படி வளர்க்கணும்னா காடாக வளர்க்கணும். பல வகையான மரம் வைக்கிறதுனால எந்த வறட்சியிலையும் தாங்கி வளருது. கல்யாணத்தன்னைக்கு மரக்கன்று வச்சு கொடுத்தான் தாலி கட்டினேன். இந்த வச்சத்தை என் பையன் கல்யாணத்துக்கு அந்த சந்தனக்கன்று அந்த தேக்கங்கன்னெல்லாம் 2.5 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். ஆக மரம் வளர்க்குறத ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா விவசாயி மானத்தோடு வாழலாம். 3ல் 1 பங்கு மரம் வளர்க்கணும், 2 பங்கு மாற்றி மாற்றி விவசாயம் பண்ணி அழிஞ்சு போகிறோம். இருக்கிற இடத்துல 1 பங்குலனாலும் மரத்தை வச்சு பல வகையான மரம், சந்தனம், தேக்கு, வேங்கை வறட்சியில் வருது, வேப்பு, மகோகனி, இதெல்லாம் நல்லா வருது. மகோகனியெல்லாம் நல்லா வருது. எப்படின்னா இது மாதிரி மகோகனி மரம்லாம் ஒரு என்ன செய்யணும்னு கேட்டால், அரசாங்கம் மரம் வளர்க்குறத மக்கள் இயக்கமாக்கணும். மரம் வளர்க்குறது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லை, மரம் வளர்க்குறது பேங்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி. அது என்ன செய்யணும்னா, குழந்தைகள் பிறந்தநாள் விழா, தேசிய நிகழ்ச்சி, திருமணம், யாரும் நண்பர்கள் வந்தால் கன்று வைக்க சொல்லணும். அங்கே போனாலும் மரக்கன்றை வைக்கணும். அப்படி வச்சுட்டாக்க மரம் வளர்க்குறது ரொம்ப பிரபலமாகும். வனத்துறையும் நல்ல ஹெல்ப்பு. சுற்றுச்சூழல் விருது கொடுத்துருக்குறாங்க எனக்கு. எந்த விவசாயியும் தனக்கு இருக்கிற இடத்துல 3ல் 1 பங்கு மரம் வளர்க்கணும். ஒரே வகையான மரமாக வளர்க்காதீங்க, பல வகையான மரங்களை வளங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மரம் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி இல்லைன்னா, விவசாயி மரம் வளர்க்கலைன்னா வாழ்க்கையில் விவசாயி மானத்தோடு வாழ முடியாது. வாழ்வோம் மரங்களுடன்.